விடுவதாக இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஜனங்களையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பாராக. யோபு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வார்த்தையையும் ஸ்தோத்திரம் சில வசனத்தையும் தொடர்ந்து நான் உங்களோடு கூட வாசிக்கிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆமென். கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 639வது பக்கம், 639வது பக்கம். சோத்திரம். எடுத்து ஆமென் சொல்லுங்க. நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்போது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்போது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. 13வது வசனம். என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்று நான் சொல்வேனாகில். 15வது வசனம். அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் மரணத்தை விரும்புகிறேன். இப்படி இருக்கிறதை அரோசிக்கிறேன். என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன். என்னை விட்டு விடும் என்று யோபு கதறுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. எப்பொழுது நான் எழுந்திருப்பேன், எப்பொழுது முடியும், இந்த நாள், இந்த நேரம், இந்த காலம், இந்த சூழ்நிலை எப்போது எனக்கு முடியும், எப்போது நான் எழுந்திருப்பேன். சோத்திரம். என்னால எழும்ப முடியல, நான் எழும்பலான்னு பிரயாசப்படுறேன், எழும்பி பார்க்கிறேன். அல்லேலூயா. சூரியன் உதிக்கிற மாதிரி தெரியல, இரவு கடந்து போகிற மாதிரி தெரியல. சோத்திரம். இரவு நீண்டு கொண்டே போகிறது, இரவு அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. இரவு முடிகிற மாதிரி தெரியல. பல போராட்டத்துல நான் படுத்து உருண்டு பரண்டு கொண்டிருக்கிறேன். படுத்து படுத்து உருண்டு பரண்டு எப்ப முடியும் என்று போதும் என்கிற நிலைக்கு வாழ்க்கையில பல கண்ணீர்கள், வேதனைகள், பாரங்கள் நிறைந்த சூழ்நிலைகள். சோத்திரம். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனத்துல இங்க யோபு சொல்றார், பூமியிலே மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவா, ஆனா எனக்கு அந்த காலங்கள் இன்னும் வரவில்லையே, இன்னும் இந்த காலத்துக்குள் என்னை நடத்தப்படவில்லையே. சோத்திரம். ஒரு கூலிக்காரனை போல, சோத்திரம், ஒரு நிழலை தேடி ஓடுகிறேன். ஒரு அடிமைப்பட்டவன் நிழலை தேடி ஓடுவது போல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எப்ப இதெல்லாம் முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று யோபு கதறுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. பல இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், பல சூழ்நிலைகளை கடந்து பயணிக்கிற வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க தொழில்கள், உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல பலவிதமான நெருக்கங்கள் சூழ்ந்து வெளியே சொல்ல முடியாத பல ஏக்கங்கள், வெளியே சொல்ல முடியாத பல துயரங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். யோபு கதறுவது போல, ஐயோ என் படுக்கை எனக்கு ஆறுதல் தரல, இரவும் பகலும் நான் உருண்டு பரண்டு எப்போ என் வாழ்க்கை முடியும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று யோபு கதறுகிறான். யோபு போல பாடு நிறைந்த மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அப்பேற்பட்ட யோபு வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் யோபுவை திரும்ப ஆசீர்வதித்து திரும்ப எழும்ப வைத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப வைப்பார், திரும்ப நம்மை போஷிப்பார், திரும்ப நம்மை ஆசீர்வதிப்பார், திரும்ப பல மடங்கு நன்மைகளை பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்து நிரப்புவாராக. அல்லேலூயா. ஆமா. எழுந்திருக்க ஏன் சிரமம் சொல்லுங்க இந்த வார்த்தைய. ஆமா. பலமுறை எழும்பி நான் எழும்பி பார்க்கிறேன், பலமுறை எழும்புகிறேன். மீண்டும் எனக்கு வாழ்க்கையில படுக்க வேண்டிய நிலை, மீண்டும் எழும்புவேன், கொஞ்ச காலம் நல்லா இருப்பேன், மீண்டும் எனக்கு விழுந்து போகிற நிலை. பல போராட்டத்தின் பாதையில, பல சூழ்நிலைகள் பாதையில என் வாழ்க்கை கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சோத்திரம். யோபு எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அவன் எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு சோர்ந்து போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நடத்தின பாதைக்கு நேராக, தேவன் நடத்தின பாதைக்கு நேராக, தேவன் கொண்டு போன பாதைக்கு நேராக இந்த யோபு அல்லேலூயா வழி நடத்தி கொண்டு போனவர். இயேசுவை மட்டும் அல்லேலூயா பின்பற்றி போனவர். இயேசுவை மட்டும் விலகாமல் ஓடின ஒரு மனுஷன்.
சோத்திரம். 13ஆம் அதிகாரம் யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், என் வழிகளை அவருக்கு முன்பதாக நிரூபித்து காட்டுவேன், வாழ்ந்து காட்டுவேன் என்று இங்க யோபு சொல்லுகிறார். என்னை அவர் கொன்று போட்டாலும், எப்படி சொல்றார் பாருங்க, யாரு கொன்னாலும், இயேசு என்னை கொன்று போட்டால், இந்த சூழ்நிலை என்னை அழிவுக்கு நேராய் நடத்தினாலும் சரி, நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், நான் அவர் பாதையிலேயே நடப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று யோபு சொல்லுகிறார். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அவனுக்கு பிரச்சனை வந்தாதான் பாஸ்டர் தெரியுங்கிறீங்களா? ஆமா பாஸ்டர், என் சூழ்நிலை நீங்க நின்னு பார்த்தாதான் தெரியும் பாஸ்டர். நீங்க சபையில நின்னு பிரசங்கம் பண்றது நல்லா தான் இருக்கு பாஸ்டர், என் பிரச்சனையில வந்து நீங்க நின்னு பார்த்தாதான் பாஸ்டர் தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமா, ஒன்னும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் நம் பக்கத்தில் நமக்கு நிழலாகவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை அவர் கைவிடுவதும் இல்லை. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். சங்கீதக்காரனுக்கு வராத பிரச்சனையா? தாவீதுக்கு வராத பிரச்சனையா? யோபுவுக்கு வராத பிரச்சனையா? சோத்திரம். யோபுவுக்கு மனைவி வெறுத்தா. சோத்திரம். பிள்ளைகள் எல்லாம் அவனை விட்டு கைவிட்டு போனார்கள். சோத்திரம். கூட இருந்த அவன் நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாகவே பேசினார்கள். சோத்திரம். அவனுக்கு விரோதமாகவே நடந்தார்கள். சோத்திரம். ஆனாலும் எந்த நிலையிலும் யோபு அவரை விட்டு விலகவில்லை. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா, யோபு அவரை விட்டு ஒரு நாளும் தூசிக்கவில்லை. ஆமென். ஆமா, பாவம் செய்யவில்லை. 2ஆம் அதிகாரத்துல யோபு குறித்து வேதம் சொல்லப்படுகிறது. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பலவிதமான எல்லாம் இழந்து சரீரத்திலும் கொடிய வியாதியினாலே ஆமென் அனுபவிக்கப்படும் பொழுது யோபு சொல்றார், 10ஆவது வசனம் 2:10, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவதை போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உதட்டுல கூட பாவம் செய்யலையா? ஆமென் சொல்லுங்க. சிலர் உதட்டு பாஷையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? உதட்டுல பேசுற பாஷையெல்லாம் தெரியுமா? சத்தம் வராது, வார்த்தை வராது, ஆனா உதட்டுல பேசுவாங்க. உதட்டிலேயே பேசுவாங்க, பார்த்திருக்கீங்க? உதட்டிலேயே நம்மளை சபிப்பாங்க, உதட்டிலேயே தூசிப்பாங்க. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. யோபு அதான் வசனம் சொல்லுது, உதட்டுல கூட என்ன செய்யல? பாவம் செய்யல. சோத்திரம். நாவல கூட பாவம் செய்யல, வார்த்தையில கூட ஒரு கட்டுகளவு கூட இயேசுவுக்கு விரோதமா அவன் பேசல. சோத்திரம். அவன் எழுந்திருக்க முடியல, அவனால எவ்வளவோ பிரயாசப்படுகிறான், முடியல. கூட இருக்கிற மனைவிகள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா அவனுக்கு விரோதமா செயல்பட்டார்கள். ஆனாலும் யோபு என்ன செய்யல? பாவம் செய்யல. சோத்திரம். ஏன் நமக்கு இப்பேற்பட்ட தேவனை தேடுறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், தேவனுக்காக தான் வாழ்றோம், அந்நிய தெய்வங்களை நாடி நம்ம ஒரு நாள் பின்பற்றி போகல, விக்கிரங்களை தேடி போகல, அல்லது உலகத்தை நாடி போகல, தேவனை தானே பற்றி இருக்கிறேன். ஏன் என்னால எழும்ப முடியல? ஏன் என்னால எழும்பி நடக்க முடியல? நல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியான நம்மோடு பேச விரும்புகிறார். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, 3வது வசனத்தை யோபு 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஆமென் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, மாயான மாதங்கள் எனக்கு சுதந்திரமாக்கி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏமாற்ற நிறைந்த மாதங்கள் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் நினைச்சு நினைச்சு பாப்பாராம், இந்த மாதத்திலே வாழ்க்கை மாறிடும், இந்த நாள்ல என் வாழ்க்கை மாறிடும். ஒவ்வொரு ராத்திரி படுக்கும் போதெல்லாம் நினைப்பாராம், காலையில எந்திரிச்சா என் பிரச்சனை மாறிடும், இந்த மாசத்துல என் பிரச்சனை மாறிடும் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளையும் நினைச்சுட்டே இருப்பாராம். ஆனா அவருக்கு எந்த மாற்றமும் வரவே இல்லையா? அப்படி நினைச்சு நினைச்சு வாழ்க்கைய அவள் பல போராட்டங்களை சகித்துக் கொண்டு இருந்தார். சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. சோத்திரம். சில வசனங்களை உங்களுக்கு அல்லேலூயா முன்னுரையா சில வசனங்களை சொல்றேன். தாவீது ஆமென் அல்லேலூயா ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே என்னை எழுந்திருக்க பண்ணும். சங்கீதம் அல்லேலூயா 41:10 எழுதி கொள்ளுங்கள். ஆமென். அங்கே தாவீது ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே என்னை எழுந்திருக்க பண்ணும், சத்துருக்கு முன்பதாக என்னை அல்லேலூயா எழுந்திருக்க பண்ணும் என்று அவன் மன்றாடுகிறார். எனக்கு இறங்கும், என் செவியை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும் என்று அவன் தேவனுக்கு முன்பதாக எழுந்திருக்க பண்ணும் என்று அவன் பாரப்படுகிறான், தேவனிடத்தில் கேட்கிறான்.
அல்லேலூயா. எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. எரேமியாவிலே வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவை விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. 8:4 எரேமியாவிலே வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறது, விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஆமென். நீதிமொழிகள் 24:16 வாசிக்கும் பொழுது ஆமென், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பார், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அவனை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். 34வது சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், கர்த்தர் அவர் எல்லாவற்றிலிருந்து அவனை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆமென் சொல்லுங்க பாக்க. அநேக துன்பங்கள் வரும், விழ வேண்டிய சூழ்நிலை வரும், பல பிரச்சனைகள் வரும், ஆனால் கர்த்தர் அவனை எல்லாவற்றில் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எழுந்திருக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் மட்டும் வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் ஆமென் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. இப்படி நடக்க வேண்டும். விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இருந்ததை விட இப்ப வேகமாய் விடுதலை வருகிற காலம், ரட்சிப்பு நடக்கிற காலம், அற்புதம் நடக்க வேண்டிய காலம். இது சீக்கிரமா எழுந்திருக்கத்தக்க வேலையாய் வந்திருக்கிறது. நீ எழுந்திருக்கிற வேலையாயிற்று என்று அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ படுத்திருந்தது போதும், ஓ நீ இதுவரைக்கும் புலம்பினது போதும், இதுவரை விழுந்து கிடந்தது போதும், எழும்ப முடியாம இருந்தது போதும். இது எழும்புகிற காலம், நீ எழும்புகிற காலம், ஓ வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஆமென். எழுந்திருக்க ஏன் சிரமம்? அல்லேலூயா. 3 விதமான சிரமங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஏன் நம்மனால எழும்ப முடியல? சிலர் எழும்புகிறோம், மீண்டும் அதே இடத்துல விழுந்து விடுகிறோம், எழும்புகிறோம், மீண்டும் அதே இடத்துல விழுந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3, 4வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நாம் எழுந்திருக்க முடியவில்லை? எழுந்திருக்க ஏன் சிரமம் அப்படின்னா, எலியா வாழ்க்கையிலிருந்து இங்க பார்க்கிறோம், பிராணனை காக்க ஓடினான். யாராவது சொல்லுங்க. தன்னோட உசுறு காப்பாத்துறதுக்குன்னு ஆமென் அல்லேலூயா, உசுறு மேல அந்த அளவுக்கு பிரியமா இருக்கான். சோத்திரம் அல்லேலூயா. இந்த உசுறு தேவன் கொடுத்ததையா? இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்தது. அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த சரீரம். அதான் பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோத்திரம். இனி இந்த ஜீவன் என்னோடது அல்ல, கிறிஸ்துவுடையது. சோத்திரம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை பார்க்கறதுக்குத்தான் இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறோம். எதுக்கு ஆண்டவரை தேடுறோம்? நான் பாதுகாக்க இருக்கேன், நான் நல்லா இருக்கேனாப்பா. பிராணனை காக்க, உசுரை பாதுகாக்கத்தான் இன்னைக்கு நிறைய பேரு அல்லேலூயா தேவனை தேடுகிறார்கள். சோத்திரம். அதை ஆண்டவர் பார்த்துக்குவா. ஜீவனையும் அதிகாரம் யாருடைய? அவருடைய கரத்தில் இருக்கிறது. சோத்திரம். நாம ஆண்டவரை தெரியாம ஒருவனும் ஒருத்தனுக்கு ஒன்று ஏற்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபுல ஆமென் அழகா வாசிக்கிறோம். சோத்திரம். 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆனா அவனுடைய பிராணனை அல்லேலூயா தொடுவதற்கு உனக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? ஆமா, பிராணனை தொடறதுக்கு உனக்கு
அதிகாரம் இல்லை. சோத்து அது எந்த வசனம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோத்திரம். ஆமா, அல்லேலூயா, ஆமீன், சோத்திரம். யோபு, ஆமீன், சோத்திரம். அங்க ஆண்டவர் அவனுக்கு அல்லேலூயா பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை. சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. உங்க சரீரத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார். சோத்திரம். என்ன வேணா தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கு, உசுர தொடர்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா. உசுர பாதுகாக்கிறதுக்கு ஓடுறாங்க, உசுர பாதுகாக்கிறதுக்காக ஓடுறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் அல்லேலூயா சோத்திரம், சாப்பாட்டுக்காக உழைக்கணும் அப்படி இருந்ததுக்காக இன்னைக்கு அந்த காலம் மாறி சோத்திரம், அது உழைப்புக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நிறைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சோத்திரம். ஜீவனை அல்லேலூயா பாதுகாக்கணும், ஜீவனை பாதுகாக்கணும், நம்ம உசுரை பாதுகாக்கணும். அல்லேலூயா சோத்திரம் என்று மனுஷன் ஓடிட்டு இருக்கிறான். கடவுளை தேடணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்கிட்ட நல்ல நன்மையான நல்ல காரியங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறது இல்ல, தன் பிராணனை காக்கணும். சோத்திரம். அதுக்கு முன்னாடிதான் அல்லேலூயா தேவனுக்காக வைராக்கியமா வாழ்ந்த எலியா. சோத்திரம். 850 பேரை வெட்டி போட்டவன். சோத்திரம். யேசபேல் தீர்க்கதரிசிகளையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் 850 பேரை வெட்டி போட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா தேவனோடு சாப்பிடாம கூட உபவாசத்தில் நின்று ஜெபித்த கர்மேல் நின்று மலைக்காக தேசத்துக்காக போராடின எலியா இப்ப என்ன பண்றார்? தன் பிராணனை காக்க ஓடுறார். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக வேலைக்கு போறோம்? எதுக்காக வேலைக்கு போறோம்? சாப்பிடுறதுக்காக. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்காக வேலைக்கு போறோம்? சாப்பிடுறதே இல்ல வேலைக்கு போறவங்க நிறைய பேர். சாப்பாடு விட வேலை முக்கியம். அன்னைக்கு ஏதோ சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போன காலம் இன்னைக்கு அதுக்காக வேலைக்கு போறோம். சாப்பாடு விட வேலைக்கு போய் போற ஆளு சாப்பிடுறதில்லை. இன்னைக்கு சாப்பாட்டு விட வேலை முக்கியம்னு ஓடுறாங்க. சாப்பாட்டு விட ஐயோ உலகம் அதை நோக்கி ஜனங்கள் ஓடுறாங்க. வேலைக்கு போறவங்க இன்னைக்கு நிறைய பேர் 1 நேரம் 2 நேரம் சாப்பிடுறது இல்ல. சாப்பிட்டா அல்லேலூயா அங்க நேரத்துக்கு போக முடியாது, சாப்பிட்டா அங்க போய் வேலை செய்ய முடியாது என்று இன்னைக்கு அநேக பேர் அன்னைக்கு ஓடுறாங்க பிராணனை காக்க. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சரீரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமமானாலும் சரி, எவ்வளவு காசு செலவானாலும் சரி, அந்த டாக்டரை போய் பார்க்கிறதுக்கு ஓடுறாங்க ஜனங்க. சபைக்கு வர்றதுக்கு பல சாக்கு போக்கு சொல்றாங்க. பாஸ்டர் ஒரே மழை, பாஸ்டர் மழைனா விசேஷத்துக்கு போக மாட்டோம், மழைனா ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம், ஒரு ஆட்டோ பிடிச்சாவது ஆஸ்பத்திரிக்கு போகமா இல்லையா? நாம என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு மட்டும், தேவனை பார்க்கிறதுக்கு மட்டும் பிராணன் பிராணன் பிராணன், என் சரீரம் சரீரம், ஐயோ அவ கொன்றுவா அவ கொன்றுவா அப்படின்னு ஓடி போகிறான். ஒரு நாள் பிரயாணம் வனாந்தரத்திற்கு ஓடி போய் சூரச்செடியில படுத்து சாகணும்னு விரும்புகிறான். வசனம் அழகா சொல்லுது, பிராணனை காக்க அவன் யூதாயாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் அங்கிருந்து வனாந்தரத்துக்கு ஒரு நாள் பிரயாணத்துக்கு போகிறான். ஹலோ, 3 பஸ் 7 பஸ் ஏறி போய் ஊர் விசேஷத்துல போய் கலந்து கொள்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியோ காலங்காத்தால கிளம்பி போகிறதுக்கு நமக்கு நல்ல பலன் இருக்கு. சபைக்கு வர்றதுக்கு மட்டும் நமக்கு பல நேரங்கள்ல சங்கடமா இருக்கு. ஏன் நம்மளால எழும்ப முடியல? ஏன் அடுத்த காரியத்தை செயல்படுத்த முடியல? ஏன் தேவ காரியத்திற்கு முன்வைத்து ஓட முடியவில்லை? கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அம்மைன்னு சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிராணனை காக்க சோத்திரம் ஓடுறான். சோத்திரம். எலியா ஆமென் யோபு அவன் சரீரத்தை குறிச்சு கவலைப்படவே இல்லை, அவன் உசுரை குறிச்சு யோபு கவலைப்படவே இல்லை. 10 பிள்ளைகள் மரித்து போனாங்க. அவனுக்கு உண்டான ஆடு மாடுகள் சொத்து ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரே நாள் எல்லாம் அழிந்து போனது. சோத்திரம். சரீரத்துல தலை முதல் பாதம் வரைக்கும் அவன் பருக்களால் அல்லேலூயா அவன் சொரிகிற பருக்களினாலே, பிக்கிற பருக்களினாலே பல போராட்டம் நிறைந்த யோபு வாழ்க்கையில ஒரு சரட்டை எடுத்து வச்சு சுரண்டுகிறான். அவன் நிலைமைகள் சாம்பல் உட்கார்ந்து அதை தேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில கூட அந்த உசுரை குறிச்சு கவலைப்படாத யோபு. அல்லேலூயா.
ஒரு சாதாரண பிரச்சனைக்கு, சாதாரண காரியத்திற்கு எங்கெங்கயோ ஓடுறோம். அல்லேலூயா. சபை விட்டு ஓடுறோம், ஊரை விட்டு ஓடுறோம், எதையோ நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறார், உன் பிராணனை கண்டு பயப்படாத, உன் உசுரை கண்டு பயப்படாத. உசுரை கொடுத்தது நான், ஜீவனை கொடுத்தது நான். ஓ, இயேசுவின் ரத்தத்தினால உனக்கு ஜீவனை கொடுத்தது நான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமோர அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சா, ஒரு சின்ன காரியம் வந்துச்சுன்னா உடனே ஒரு பயம். எலியாவுக்கு அன்னைக்கு வந்த ஒரு பயம், எலியாவுக்கு அன்னைக்கு வந்த ஒரு பயம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல பயம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. சோத்து. ஆமா. அல்லேலூயா. சபைக்கு வர்றதுக்கு 1008 சாக்காடு சொல்றான். பாஸ்டர் வர முடியல, நடக்கவே முடியல பாஸ்டர். ஆமா, வயசானவங்களை விடுங்க. வயசானவங்க நிறைய பேர் இன்னைக்கு வராம இருக்கிறாங்க. அவங்க முடியல, அவங்க வயசு, அவங்க ஏஜ் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு காலங்கள் அவருடைய ரொம்ப அல்லேலூயா ஆமென் கடைசி காலங்கள். அவர்களால் நடக்க முடியல, பலவீனங்கள். ரைட், சோத்திரம். ஆண்டவரை தேடுகிற விசுவாசிகள் ஆண்டவர் ஆலயத்துக்கு பல சாக்குவோக்கு சொல்றாங்க. தேவனை தரிசிக்கிற, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் பல காரியத்துல போய் நிற்கிறாங்க. விசேஷ வீட்டுல போய் நிக்கிறாங்க, மற்ற காரியங்களை போய் நிக்கிறாங்க, வேலையில போய் நிக்கிறாங்க, மற்ற எல்லா காரியத்திலும் போய் நிக்கிறாங்க. தேவ காரியம் மட்டும் வரும்பொழுது மட்டும் ஐயோ பாஸ்டர் உசுறு பாஸ்டர், நடந்து என்னால் வர முடியல, நடந்தா செத்துரு, விழுந்து செத்துருவும் போல இருக்கு. ஆமா, விசேஷ வீட்டுக்கு போனா சாக மாட்டீங்களோ, விசேஷ வீட்டுக்கு போனா எந்த நோயும் வர்றதில்லையோ. ஆமேனே வர மாட்டேங்குது பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உசுறு வந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது மட்டும்தான் உசுரை பாப்பீங்களா? மற்ற இடத்துக்கு போகும்போது உசுரை பாக்குறது இல்லையா? ஆமேன் வர மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில வந்தா எப்படி தூங்குறீங்க? வேலைக்கு போனா தூங்குறீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கண்ணை மூடுனா எனக்கு சம்பளம் தர மாட்டார்ல. கொஞ்சம் அசதியா போயிட்டா சம்பளம் கட்டாயிரும்ல. என்ன ஆமேன் வர மாட்டீங்க. சபைக்கு 1 மணி நேரம் லேட்டா கழிச்சு வர்றீங்க, ஆலயத்துக்கு நிர்விசாரமா வர்றீங்க, வேலைக்கு நிர்விசாரமா போறீங்க. அவர் சொல்ற மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்து அல்லேலூயா சற்று தூக்குறதுக்கு முன்னாடியே போய் சற்று பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர். சட்டர்னா புரியலையோ? அல்லேலூயா. நிறைய பேர் நான் பாப்பேன் பாருங்க. பாப்பா ஸ்கூல்ல விட்டு வருவேன், கடை திறந்துக்க மாட்டார் ஓனர், அதுக்கு முன்னாடி போய் வாசல்ல உட்கார்ந்து இருக்கான். ஆமே, பாத்திருக்கீங்களா? ஆமா, அல்லேலூயா. ஆபீஸ் திறந்து இருக்காது, ஆனா ஆபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி போய் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான், காத்து கடந்து இருக்கான். ஆலயத்துக்கு வர்றது மட்டும் லேட் பாஸ்டர். எழும்பி கிளம்பி வர்றதுக்கு, சாப்பாடாக்குறதுக்கு, சோறாக்குறதுக்கு, அது பண்றதுக்கு சாப்பிடாம வேலைக்கு போற. ஹல்லேலூயா. தேவனை தேடும்போது மட்டும், தேவ காரியத்துல மட்டும் நமக்கு ஒரு நிர்விசாரம். பிராணனை பாக்குறோம், உசுரை பாக்குறோம். ஐயோ கொன்றுவாங்க, ஐயோ அழிஞ்சிருவோம், ஐயோ பலவீனம், ஐயோ போராட்டம் என்று பாக்குறோம். தேவனுக்காக எழும்பும் பொழுதுதான் நீ எழும்ப முடியும். தேவ காரியத்திற்காக நீ அல்லேலூயா வாஞ்சிக்கும் போதுதான் நம்ம எழும்ப முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நகோமி சோத்திரம், ரூத்து, ஓர்பால் சோத்திரம், அவங்க குடும்பமா சோத்திரம் பெத்லகேம்ல இருக்கிறாங்க. சோத்திரம். பஞ்சம் வந்த உடனே பெத்லகேம் விட்டு மோவாபுக்கு போயிட்டாங்களா. அவசரம். இன்னைக்கு நிறைய பேர் நேரத்துல அவசரம். ஒரு நேரம் சோறு இல்லாம சாக மாட்டோம். ஆமென் வர மாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்ச நாள் அல்லேலூயா இப்படி இருந்தா ஒண்ணு சாக மாட்டோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சில வேலை இல்லையா, பொறுமையா இரு, அவசரப்படாத. வேலை டெய்லி வேலை கிடைக்கும் போது எப்படி இருக்கிறோம்? அன்னைக்கெல்லாம் ஆண்டவரை தேடுறது இல்ல. 2 நாள் வேலை இல்லையா, உடனே ஆண்டவர், ஆண்டவரே 2 நாள் வேலை இல்லப்பா. ஆமென் சொல்லுங்க. மாசம் முழுவதும் 1 மாசம் வேலை இருந்தது, அன்னைக்கு ஆண்டவர் பார்த்து அப்பா 1 மாசம் வேலை இருந்தது அப்பா சொன்னா, அன்னைக்கு கண்டுக்கிறதே இல்லை ஆண்டவரை. 2 நாள் வேலை இல்லையா அப்பா, 2 நாள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்பா. புருஷனுக்கும் வேலை இல்ல, எனக்கும் வேலை இல்ல, பிள்ளைக்கும் வேலை இல்ல, குடும்பமா உட்கார்ந்து இருக்கோம். ஆமே, அல்லேலூயா. தன் ஜீவனை கர்த்தருக்கு நேராக நிறுத்தணும். யோபு பாருங்க, எந்த நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். அவர் வழியில நான் நடப்பேன். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. வேலைக்கு போற இடத்துல சோத்திரம், ஓனரே கொஞ்சம் தூக்கம் வருது, உட்காந்து தூங்கிட்டுங்களா? தூங்குறோம். சபைக்கு வந்தா மட்டும் என்ன தூக்கம்? நான் எழுப்பி பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு ஒவ்வொருத்தரை. ஆமென் சொல்லுங்க. இப்படி போய் நீ போய் வேலை சொல்ல தூணினா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
பேதுரு அப்படிதான் தூங்கிட்டே இருந்தாங்க, சீசர் தூங்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ நல்லா தூங்கி இளைப்பாருங்க, நான் போறேன்டா சாமின்னு போயிட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாக்க. பிராணனை, ஜீவனை அல்லேலூயா காக்க ஆண்டவர் வேண்டாம். அவன் செஞ்ச காரியங்களை மறந்துட்டான், தேவனை மறந்துட்டான். நான் போய் சாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிராணனுக்கு பயப்படாதீங்க, சரீரத்துக்கு உசுருக்கு பயப்படாதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எழுந்திருக்க பண்ணுவா, கர்த்தர் நம்ம எழும்ப பண்ணுவா. எந்த நிலையிலும் கர்த்தர் நம்ம எழும்ப பண்ணுவா, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம எழும்ப பண்ணுவா. சரி, எலியா போய் ஒருக்கா போய் படுத்தாரு. சோத்திரம். உடனே ஆண்டவர் பார்த்தாரு. சோத்திரம். ஒரு தூதனை அனுப்புகிறார். டே போடா, என் மகன் அங்க ரொம்ப சோர்ந்து போய் கிடக்குறான், சாகணும் கேட்கறான். ஒருவேளை சாப்பாடு இல்ல போல் இருக்க. கர்மேலிலும் அல்லது ஆகாப்பு சாப்பிடும் போது கூட எலியா சாப்பிடல. சோத்திரம். 18ஆம் அதிகாரம் 40 அல்லது 41 42 வாசிக்கும் பொழுது அவன் அங்க ஆகாப்பு சாப்பிடுறாரு, ஆனா எலியா சாப்பிடல. எனக்காக அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். சாப்பாடு இதுவரைக்கும் அவன் சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஒருவேளை சாப்பிடாதனால தான், சாப்பாடு கிடைக்காதனால தான், ஐயோ ரொம்ப சோர்ந்துட்டான் போல் இருக்கு. நீ நேரா போய் சோத்த குடுறா. அல்லேலூயா. தூதனை அனுப்பி ஆண்டவர் அங்க முதலாவது சோத்திரம் 5வது வசனத்துல 19:5 வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 19:5 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு தூதன் அல்லேலூயா அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றார். சோத்திரம். அவன் விழித்து பார்த்த போது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் ஆமென். ஆண்டவர் நினைச்சார், ஒருவேளை பசு கொடுத்த சாப்பாடு 10 போல் இருக்கு, ரெண்டாவது சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு முறை சாப்பிட கூடாதான், ரெண்டாவது என்ன செய்யணுமா, வாங்கிக்கணுமா. ஆண்டவர் 2வது முறையும் என்ன செய்கிறார், திரும்ப 2ஆம் முறை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும். ஆமென் சொல்லுங்க. எழுந்திருந்து போஜனம் பண்ணும். அப்போ அவன் என்ன பண்ணா, எழுந்தான், சாப்பிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. சரி, எலும்பியாச்சு, ரொம்ப தூரம் நடந்தாச்சு. 40 அல்லேலூயா 40 அல்லேலூயா 40 நாள் நடந்து பிரயாணம் பண்ணிட்டான். மீண்டும் எங்க வரான்னு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, எலியாவே இங்கே உனக்கு என்ன? முதல்ல அவன் படுத்திருந்தான், அவனை எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்து 40 நாள் அதில் ஓரேப்பட்டு நடக்க வச்சார். நடந்ததுக்கு அப்புறம் மீண்டும் வந்து இங்க ஒரு கெபிக்குள்ள என்ன செஞ்சுட்டான், அங்க சூர செடி, இங்க ஹலோ ஒரு ஆமேன் வரமாட்டி ஒரு அல்லேலூயா. சரி, நீ சூர செடியில தான் நீ சோர்ந்து போய் நீ படுத்திருந்தா உனக்கு சாப்பாடு கொடுத்து உன்னை ஊட்டி கொண்டு நீ சேர்த்தரா, இங்கே வந்து பறிச்சுட்டான். எழும்ப வேண்டியது, சாப்பிட வேண்டியது, நடக்க வேண்டியது, படுக்க வேண்டியது. அல்லேலூயா. உனக்கு என்ன காரியம்? அப்ப எலியா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே, கர்த்தராகிய கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கை தள்ளினார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன். 11ஆம் வசனம் சொல்ற, நீ வெளியே வாங்குறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. நீ வெளியே வா. ஆமா, என்ன சொல்றாரு? நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்துல நில். வெளியே வந்தாரா? வெளியே வந்தாரா? ஆமா. மீண்டும் எங்க பண்றாருன்னா 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, கெபியின் வாசலில் நின்றான். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? முதல்ல படுத்தான், ஆண்டு சாப்பாடு கொடுத்து எழுப்பினாரு, நடக்க வச்சாரு. மீண்டும் வந்து கெபிக்குள்ள படுத்தான், மீண்டும் கர்த்தர் எழுப்பி வெளியே வாண்டாரு. வெளியே வந்துட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டான். ஆமென். அல்லேலூயா. உனக்கு என்ன காரியப்பா? மீண்டும் அதே சொல்றான். பா, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் நம்ம விட்டு போயிட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் நிக்கிறேன். ஆண்டவர் பார்த்தாரு, நீ எழும்பி உட்கார ஆளா இருந்தா உன்னை அப்படியே உட்கார வச்சுட்டு நான் போறேன்னு போயிட்டாரு. ராமேன் சொல்லுங்க. உசுர பார்த்து நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடினா ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். போயிரு, நீ எனக்கு தேவையே. உசுர பயப்படாதீங்க, உசுர கொடுத்தது ஆண்டவர். ஜீவனை குறிச்சு ஒரு நாள் கவலைப்படாதீங்க, வாழ்க்கை குறிச்சு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. சோத்திரம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சாராய் கடைக்கு போகும்போது யாருக்கும் உசுறு மேல பயமே இல்லை. வியாதி வந்தா மட்டும், கடவுள் ஏதாவது தண்டிச்சா மட்டும் பயம் வந்துடும்.
டெய்லியும் சாரா கடைக்கு போகும்போதெல்லாம் பைக்கு தூக்கிட்டு போகும்போதெல்லாம் போய் அல்லேலூயா பாட்டில உள்ள குடிக்கும் போதெல்லாம் தெரியல. மருந்து குடிக்கும் போது மட்டும் சிலர் கசப்பா இருக்கு. என்ன ஆமேன்னு வர மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. கடைக்கு போய் பாக்கெட்டா பாக்கு வாங்கி சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறோம்? பாக்கெட்டா பாக்கு வாங்கி சாப்பிடுறோம். அப்பெல்லாம் உசுறு மேல என்ன வரல? பயம் வரல. ஆண்டவர் ஏதாவது செஞ்சுட்டா உடனே பயம் வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் மடியில சுருட்டி வச்சிருக்கீங்க? பாக்கு புயல கண்ட கசமாலம் அல்லேலூயா புகை விடுற ஐட்டம், குடிக்கிற ஐட்டம், ஆடுற ஐட்டம், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் எல்லாம் அதை பண்ணும்போது நமக்கு பயம் வராது. ஆனா தேவன் ஒரு காரியம் செய்யும் போது மட்டும் பயம் வந்துடும். பிசாசு மேல பயம், உலகத்து மேல பயம், அது மேல இது மேல பயம். பிராணனை குறிச்சு நமக்கு மற்ற காரியத்து மேல பயம் இல்ல. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் நாங்க அப்படிதான் பாஸ்டர் பிச்சு உள்ள போட்டுட்டே இருப்போம் பாஸ்டர்ங்கிறீங்களா? சோத்திரம். ஆமென். சோத்திரம். அது மேலாம் பயம் இல்லையா? சோத்திரம். சிலர் அந்த பயம் வந்துட்டா கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, மீண்டும் என்ன செய்வாங்க? இந்த பழைய காரியத்துக்கு மேல ஓடுறது. சோத்திரம். அல்லேலூயா. எலியா மாதிரி நம்ம ஓட வேண்டாம். அல்லேலூயா. எலியா பார்த்தாரு. ஆமென். 15ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போ, ஆசகேலை சீரியார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆமா அப்படின்னு சொல்லி அடுத்தவனை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இனி எலியாவை நம்பி பிரயோஜனம் இல்ல. சோத்து. எலியா என்னமா செய்வார் நம்பி இருந்தாரு. இப்ப எலியா தன் உசுருக்காக பயந்து ஓடுறதுனால அவன் எலியா விட்டுட்டு அடுத்த ஒரு நபரை ஆண்டவர் தேட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு வாழும்போது வைராக்கியமே வாழுங்க. என்ன வந்தாலும் அவன் என்னால கர்த்தரை எழுப்ப முடியும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எழும்ப பண்ணுவா. ஆமென். கர்த்தர் நம்ம எழும்ப வைப்பா. ஆகவே நம்முடைய பிராணனை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். பிராணனை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பேதுரு பாருங்க பல இடங்களில பயந்து ஓடினான். சோத்திரம். ஆமென். அப்பதான் இயேசுவை தேடினான். இப்பதான் இயேசுவின் சமூகத்தில் இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இயேசுவோடு கூட அல்லேலூயா கெத்செமனே தோட்டத்துல இருந்தான். சோத்திரம். சற்று கொஞ்சம் தூரத்துக்குள்ளே இயேசுவை மறுதலிக்கிறான். இயேசு இல்லை என்று சொல்லுகிறான். அவர் எனக்கு யாருன்னே தெரியாது என்கிறான். சோத்திரம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உசுருக்கு பயந்து ஆண்டவருக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்கிறதுனால நம்மளால எழும்ப முடியவில்லை. ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. சபையை விட்டு கொடுக்க கூடாது. ஊழியரை ஒரு நாள் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஒரு பாஷை வச்சிருக்கிறாங்க. எங்க பாசம் முன்ன மாதிரி இல்லை. ஆமென். எங்க பாசம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது பார்வை பிரச்சனை நம்ம மேல. சோத்திரம். அந்த காரியம் நம்ம மேலதான் பிரச்சனையே. சோத்திரம். அல்லேலூயா. இப்ப வரைக்கும் இயேசுவுக்காக கத்தி எடுத்து காதை வெட்டின பேதுரு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாரு? அவரை தெரியாதுங்கிறான். இயேசுவுக்காக கத்தி எடுத்தவன் இப்ப என்ன சொல்றான்? தெரியாதுங்க. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கு. இயேசுவை மறந்துடுறோம், தேவனை மறந்துடுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம், உசுருக்காக என்னத்தையும் செஞ்சிடறோம். சோத்திரம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு. எந்த நிலை வந்தாலும் உசுருக்காக பயப்படக்கூடாது. நீ ஆண்டவர் ஆராதிக்கூடாதுன்னு சொன்னா அப்படித்தான் ஆராதிப்பேன்னு தைரியமா நிக்கணும். என்ன வந்தாலும் நிக்கணும், தைரியமா நிக்கணும். அப்படிதான் ஆராதிப்பேன், அப்படிதான் தேவனை தேடுவேன் என்று கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். உசுருக்கு பயந்து எங்கே ஓடி போய் ஒளியாத. நகோமியும் ரூத்தும் ஓர்பாலும் அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. அங்க போனது என்ன நடந்துச்சு? ஒரு பஞ்சம், ஒரு பட்டினி, ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஊரை விட்டு ஊர் ஓடுறாங்க. என்ன நடந்துச்சு? அதனால அவங்க குடும்பம் எல்லாம், புருஷன் அழிந்து போனான், மகன் அழிந்து போனான். அல்லேலூயா. பல பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில மரணம் வந்தது. சும்மா வீட்டை மாத்தாதீங்க. சும்மா ஊரை மாத்தாதீங்க. சும்மா வேலையை மாத்திட்டே இருக்காதீங்க. தேவன் கொடுக்கப்பட்ட இடத்துல பொறுமையா இருந்த வாழ்க்கையை அனுபவிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுல உங்க வாழ்க்கையில தோல்விதான் வரும். நீங்க எழும்ப முடியாது. பாஸ்டர் ஆலோசனை கேளுங்க. தேவ சமூகத்துல வந்து தேவ சமூகத்துல ஆலோசனையை கேளுங்க. எந்த காரியத்திலும் ஒரு ஆலோசனை எடுத்து செய்யுங்க. உங்க வாழ்க்கையில எதையும் இழக்க மாட்டீர்கள். பாஸ்டர் எதையும் மறைக்காதீங்க. நம்ம சபையில எதையும் மறைக்காதீங்க. ஊழியத்தை எதையும் மறைக்காதீங்க. மறைத்து வைக்கப்பட்டால் உங்க வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய வரும். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நேராக நடக்க முடியாது, எழும்ப முடியாது. மீண்டும் நீங்க படுக்க வேண்டிய நிலைதான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்ட்ட மட்டும் சொல்லிடாத, நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன்.
என்னதுங்க? இந்த விஷயத்த பாஸ்டர்ட்ட மட்டும் சொல்லிடாத, பாஸ்டர் மட்டும் சொல்லிடாத. பாஸ்டர் அம்மா எப்படியாவது பாஸ்டர்ட்ட சொல்லிடுவாங்க. ஆமே, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நேராய் போக முடியாது, எழும்ப முடியாது. எழும்புவதில் பல பிரச்சனை இருக்கு. பாஸ்டர் தைரியமா சொல்லுங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனை இருக்கு பாஸ்டர், இப்படி ஒரு பிரச்சனை நான் சிக்கிட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் எப்படி எழும்புறது, எப்படி அடுத்த கட்டத்துக்கு நேரா போகிறது அப்படிங்கறது தெளிவா பாஸ்டர் பேசுங்கிறேன் நான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கான ஆலோசனைகளை வேதத்துல நமக்கு எல்லாம் வச்சிருக்கிறார். சரியான பாதைக்கு நேராய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்துல பாஸ்டர் பார்க்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாஸ்டர் பாக்குற மாதிரி அந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர் பாக்குற மாதிரி அந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர் அப்படியே நீங்க எல்லாரும் ஒரே பாஸ்டர் தான் நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டர் நீங்க நம்பணும், அவரை சார்ந்து வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் நமக்கு அதற்கான ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பார், அதற்கான திட்டங்களை தேவன் கொடுப்பார். ஒரு வேலைக்கு போகணுமா, ஒரு காரியம் செய்யணுமா, ஒரு திருமணம் எடுக்கணுமா, ஒரு குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கணுமா, ஒரு பிரச்சனையில சிக்கிட்டீங்களா, ஒரு பண பிரச்சனை லாக் ஆயிட்டீங்களா, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில உங்க குடும்பத்தில் உங்க புருஷனோ மனைவியோ ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிருச்சா, அது தேவனிடத்தில் கேட்டு அதுல ஜெயம் பெற பழகணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டருக்கு தெரியாமையே ஒரு பிளான் பண்றது, பாஸ்டருக்கு தெரியாமையே ஒரு அல்லேலூயா பிளான் பண்ணி அந்த திட்டத்தை செயல்படுத்தி அப்படி நடத்திடுறது. சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. சோத்திரம். அந்த பாஸ்டர் சொன்னாருங்க, அந்த பிரதர் சொன்னாருங்க, அவரு சொன்னாருங்க, இவங்க சொன்னாங்க, அதனால நாங்க செஞ்சோமுங்க. ஆமே, எல்லாரும் சொல்லட்டும், அவங்க சொல்ற ஆலோசனை வச்சுக்க. கடைசியா பாஸ்டர் முதல்ல பாஸ்டர் ஒரு ஆலோசனை கேளுங்க, பாஸ்டர் ஒரு திட்டம் பண்ணுங்க. ஆண்டவரே பாஸ்டர் இந்த மாதிரி 4 பேர் சொல்றாங்க, இது எப்படி பாஸ்டர், நல்ல வழிதானே தீய வழியா, இது எப்படி போனா நல்லா இருக்குமா, எந்த காரியம் தேவனிடத்தில் கேட்டு செயல்படணும். எலியா ஓடுவதற்கு காரணம், மோவாப் தேசத்திற்கு நகோமியும் குடும்பமும் ஓடிப்ப எல்லாம் இழக்கிறது காரணம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஆலோசனைகளை கேட்காததுனால தான் அவங்க பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய வந்தார். எலியா பாருங்க, அவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சவர், அவ்வளவு பெரிய 850 பேரை ஒரு மனுஷனாக வெட்டி சாய்த்தவன். அல்லேலூயா. பலிபீடத்தை கட்டி எழுப்பினவன். அல்லேலூயா. அத்தனை மனிதனுக்கு முன்பதாக அவன் வீரமா நின்றவன். ஒரு ஏசபேல் சொல்ற வார்த்தையை கண்டு பயந்து, ஒரு பொம்பளை சொல்ற வார்த்தையை பயந்து, சோத்திரம். அல்லேலூயா. அவன் ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த மாதிரி ஏசபேல் இந்த மாதிரி சொல்றா, இந்த மாதிரி பண்றா, நான் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. கேட்டிருந்த எலியாவுக்கு இவ்வளவு பிரச்சனை இல்ல, அடுத்து எலியாவை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால தான் ஆண்டவர் எலியாவை அவன் காணாமல் எடுத்துக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. காணாமல் எடுத்துக்கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிராணனை பயந்து, அல்லேலூயா சோத்திரம், நம்ம உசுருக்கு பயந்து நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். கர்த்தரிடத்தில் கேட்போம், நாம் அதற்கான நன்மை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஒரு ஆமென் சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எழும்ப வேண்டும் என்றால், எழும்புவதற்கான சிரமங்கள் மாற வேண்டும் என்றால், எழும்புவதற்கான பல தடைகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இரண்டாவது ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாசிங்க பார்க்கலாம். 14, 12 பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் இஸ்ரவேலின் கையை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளினாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். தன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் பின்னாலே வெட்டி கொண்டு போனான். யோனத்தானும் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியில்
ஏறக்குரிய 20 பேர் அரையோர் நிலமான விசாலத்தில் விழுந்தார்கள். உயர்த்து ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. இங்க ஒரு பிரச்சனை வருது, இங்க ஒரு சூழ்நிலை வருது. சோத்திரம். சவுலுக்கு விரோதமாக ஒரு பெலிஸ்திய கூட்டம் எழும்பி வருது. சோத்திரம். 13ஆம் அதிகாரத்துல 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென் அல்லேலூயா, கொள்ளைக்காரர்கள் பெலிஸ்தியர் பாளையத்திலிருந்து 3 படையாக புறப்பட்டு வந்தார்கள். எப்படி வர்றாங்க? அவன் சவுலுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 3 படையாக எதிர்ந்து வர்றாங்க. சவுல் பயந்து போய் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் சீர்படுத்த விடாதபடிக்கு கொல்லனை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டாங்க. பட்டயத்தை ஷார்ப் பண்ண விடக்கூடாது, பட்டயத்தை சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க எல்லா கொல்லணுகளை, அந்த பட்டயத்தை ரெடி பண்ற கூர்மையாக்குற கொல்லணுகள் எல்லாம் அவங்க ஊர்ல இருந்து விரட்டி விட்டு அவர்களை தன்வசப்படுத்திட்டு, இப்ப சவுல் கையில ஒரு ஆயுதம் இல்லை, ஒன்னும் செய்ய முடியாது. அவங்க பெரிய கூட்டம். ஆனா சவுல் பக்கத்துல இருக்கிற கூட்டம் எத்தனை பேர்னா வெறும் 600 பேர் தான். 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சவுல் கையில் இருந்தது வெறும் 600 பேர் தான். இப்ப அவங்க எல்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. 3 படையாக வகுத்து பிரிச்சு போட்டு அங்கங்க வந்து நிக்கிறாங்க. 3 படையா வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த படையில யுத்தத்துல ஜெயிக்கணும். சோத்ரு என்ன பண்றாருன்னா, யோனத்தானும் சோத்ரு அவங்க அப்பா தாவீத சவுல பாக்குறார். அவர் எழும்பி வர்ற மாதிரி தெரியல. அவர் ஒரு மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்து 600 பேரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். யுத்தத்துக்கு போக வேண்டியவன், யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டிய சவுல் இப்ப மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்து அவன் சாய்ந்து கிடக்கிறான். சோத்ரு கவனிக்கிறீங்களா? இல்ல கவனிங்க. சோத்ரு இப்ப இதை பார்த்த யோனத்தான் எழும்புகிறார். சோத்ரு தகப்பனு கூட சொல்லாம, யாருக்கும் சொல்லாம 6ஆவது வசனத்துல யோனத்தான் சொல்ற தன் ஆயுதாரியை பார்த்து, அல்லேலூயா, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் தமக்கான ஒரு காரியத்தை செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்ட ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. அப்ப என்ன செய்ய? அல்லேலூயா, நீ வர்றையான்னு கேட்கல. அல்லேலூயா, நான் போகிறேன் அப்படிங்கிறார். நீ வா அப்படிதான் கூப்பிடுறார். அடுத்த வசனத்துல ஆயுதர் சொல்றாரு, அல்லேலூயா, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யும், நானும் மனதிற்கு ஏற்றபடி நானும் உம்மிடத்தில் வருகிறேன். நல்ல கவனிங்க. இப்போ ஆயுததாரி அவங்க அப்பாவுக்கு, அல்லேலூயா, சவுலுக்கு சப்போர்ட்டா இருந்தவன் ஆயுததாரி. இப்போ சவுலுக்கு பின்னாடி போறதா, இல்ல யோனத்தான் கூப்பிடுறாரு அவருக்கு பின்னாடி போறதா? மூன்றாவது சோத்திரம், அல்லேலூயா, 12ஆவது வசனத்துல சொல்றாங்க, நீங்க எங்க பின்னாடி வாங்க, இன்னைக்கு உங்களை உண்டு இல்லாம ஆக்குறேன் அப்படின்னு பெலிஸ்தியர்கள் மிரட்டுறாங்க. இப்ப 3 பக்கத்துல இந்த ஆயுததாரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்று சவுல பாக்குறதா, யோனத்தான பாக்குறதா, சவுல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சவுல பக்கத்துல போய் உட்கார்றதா, இல்ல யோனத்தான் கூப்பிடுறாரு அவரு பின்னாடி போறதா? இங்க பெலிஸ்தியர் கூட்டம் பயங்கரமா வளைந்து நிக்கிறது, அவங்க பக்கத்துல போறதா? எங்க போறது வழி தெரியாமல் இருந்தான். அப்ப அவர் முடிவு பண்ணினான், யோனத்தானுக்கு பின்னாடி போனான். கவனிக்கிறீங்களா? அதான் வாசித்தான். 12ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவங்க யோனத்தான் சொல்றாரு, அல்லேலூயா, என் பின்னே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தானுக்கு பின்னாடி, யோனத்தானே தவழ்ந்து ஏறாரு. கவனிக்கிறீங்க? என்ன கவனிங்க? அவரே தவழ்ந்து ஏறாரு. கைகளினால் கால்களினால் தவழ்ந்து ஏறார். அதுக்கு பின்னாடியே அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆயுததாரியும் ஏறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி அவரும் ஏறுகிறார். ஆனா அவங்க அடிச்ச அடியில 20 பேர் விழுந்து போனாங்க. அது கீழ் வசனத்தை வாசினா, அதுக்கப்புறம் கர்த்தரால் உண்டான பயங்கர வந்ததினா எல்லாரும் விழுந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 16ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 15, 16 வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தரால், அல்லேலூயா, தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. அதனால அல்லேலூயா அந்த 16ஆவது வசனத்துல இதோ ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 23ஆம் வசனத்துல கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம், அல்லேலூயா, பெத்தாவேன் மட்டும் பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். இப்ப 2வது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எழும்பணும், உன் சிரமம் மாறணும்னா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், பின்னாலே போகணும். எல்லாரும் சொல்லுங்க, யார் பின்னாடி போகணும்? ஆமா, அல்லேலூயா, ஊழியக்காரர் பின்னாடியே போகணும், சபைக்கு பின்னாடியே போகணும்.
பின்பற்றி போகணும். பல பேர் கூப்பிடுவான், பல பேர் நம்மளை அழைப்பான். சோத்திரம். அல்லேலூயா. யார் பின்னாடி போனா எனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கணும். இவர் பின்னாடி போனா அவர் கார் வச்சிருக்கிறாரு, பங்களா வச்சிருக்கிறாரு. சோத்திரம். இவர் பஸ் எல்லாம் விட்டுருக்கிறார், இவரே பஸ்ல கூட்டிட்டு போய் பஸ்ல விட்டுருவார். சோத்திரம். அப்படி எல்லாம் பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. இவர் பின்னாடி போனா சோறு எல்லாம் கொடுக்கிறாரு. சோத்திரம். ஆமா. இவர்கிட்ட போனா கஞ்சி தான் கொடுக்கிறாரு, அங்க போனா சோறு கிடைக்குது. சோத்திரம். ஆமா. அல்லேலூயா. அப்படி எல்லாம் ஆமென் அந்த ஆயுததாரி பார்க்கல. சவுல் பக்கத்துல போனா அங்க ஜூஸ் கிடைக்கும், மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல நிழல் கிடைக்கும். சோத்திரம். நல்ல ஜூஸ் கிடைக்கும். சோத்திரம். ஆமென். எந்த டயர்டும் வராது, பிரச்சனையும் இல்ல, அழகா அங்க உட்காரலாம் அப்படின்னு ஆயுததாரி யோசிக்கல. சோத்திரம். யோனத்தானுக்கு பின்னாடி போனா யோனத்தான் கையில பட்டயமே இல்ல, எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிக்க போறாரு? ஐயோ நம்மளும் போனா விழுந்து போயிருவான், அப்படி எல்லாம் ஆயுததாரி யோசிக்கல. பின்னாக போனான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோனத்தானுக்கு பின்னாடியே போனான். சபை சொல்லுகிற திட்டத்துக்கு பின்னாடியே போ, தேவன் காட்டுகிற பாதைக்கு பின்னாடியே போ. சோத்திரம். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றுங்கள்? நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், நீங்க என்னை பின்பற்றுங்க. கிறிஸ்துவை கொண்டு போய் பார்க்கிறேன். பிலிப்பு சொல்றாரு. சோத்திரம். தன்னுடைய அல்லேலூயா சக மனிதர்களை பார்த்து சொல்றாரு, நான் இயேசுவை கண்டேன். சோத்திரம். மேசியாவை கண்டேன். சோத்திரம். நீங்களும் வாருங்கள், இத்தனை நாள் காத்து கொண்டிருந்த மேசியாவை நான் பார்த்த, நீங்க வாங்க. பின்னாடி போனாங்க, மேசியாவை பார்த்தாங்க, இரட்சகரை பார்த்தாங்க, ஆசீர்வாதத்தை கண்டார்கள். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் நம்ம பின்பற்றுவதை நிறுத்தக்கூடாது, பின்னாடி தேடி வருவதை நிறுத்தக்கூடாது, பின்பற்றுவதை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது, பின்னோக்கி நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. நம்ம எழும்பணும், நம்முடைய வாழ்க்கை எழும்ப வைப்பார், நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பார், ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். அவரை பின்பற்றி போகணும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எழும்பணும், நம்ம வாழ்க்கை எழும்பணும், நம்ம கூட இருக்கிறவங்க எழும்பணும், அப்படியே சவக்கடையா இருக்கக்கூடாது. சோத்திரம். யோனத்தான் சொல்ற, நான் போறேன், கர்த்தர் நம்ம கையில் ரட்சிப்பை கொடுப்பாரு, நீயும் வா. அவனு பின்னாடியே போகிறான். எப்படி யோனத்தான் போனானோ அப்படிதான் போற. 13ஆம் வசனம் அழகா சொல்லப்படுது. யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து ஏறினான், ஆயுததாரியும் அவன் பின்னாலேயே ஏறினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஏற்ற வேலை நமக்கான எல்லா நன்மையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொஞ்ச நாளா ஜெபம் பண்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வாகனம் கிடைக்கணும், நல்ல கார் வந்து வரிசையா நிக்கணும்னு விரும்புறேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. நம்ம சபைக்கு எல்லாம் காரு தான் வந்து நிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் நல்ல வாகனங்களை கொடுப்பாராக. சோத்திரம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்களா, கண்டிப்பா கார் தேவை. சோத்திரம். ஆமா. அல்லேலூயா. அந்த வரிசையா நிக்கட்டும். எங்க வந்த வண்டி இதெல்லாம்? ஆலயத்துக்கு வந்த வண்டி. அல்லேலூயா. எல்லா தேவன் அப்படி ஆசீர்வதி. கொஞ்ச காலம் பின்பற்றி போங்க, வசனத்துக்கு பின்னாடி போங்க, வார்த்தைக்கு பின்னாடி போங்க, தேவ திட்டத்துக்கு பின்னாடி போங்க, தேவன் காட்டுகிற பாதைக்கு பின்னாடி பொறுமையா போங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்கிற நாள் வரைக்கும், ரட்சிப்பு வருகிற வரைக்கும், ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும், விடுதலை வருகிற வரைக்கும், ஜெயம் வருகிற வரைக்கும் அவரை பின்பற்றுவதை விட்டுறாதீங்க. ஆயுததாரி பின்பற்றுவதை விட்டுட்டு விடல. பல காரியங்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பின்பற்றல. ஓ நீ போறையா, நானும் பின்னாடி வர்றேன், பின்பற்றி போனான், பின்னாலே போனான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பின்பற்றி போக முடியல. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை ஃபாலோ பண்ணி நம்மளால போக முடியல. ஜெபம் என்ன கசப்பா இருக்கு. சோத்திரம். உபவாசம் என்றால் கசப்பா இருக்கு. உபவாச ஜெபத்தை ஃபாலோ பண்றது இல்ல, ஜெப வாழ்க்கையை ஃபாலோ பண்றது இல்ல, வசனத்தை ஃபாலோ பண்றத பின்பற்றி போறது இல்ல. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கண்ட சத்தியத்தை கேட்காதீங்க, கண்ட வார்த்தையை கேட்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ சத்தியத்தை மட்டும் கேளுங்க. நம்ம சபையில போதிக்கப்படுகிற சத்தியத்தை மட்டும் கேளுங்க. வசனத்தை பைபிளை நல்லா படிங்க, வசனத்தை பின்பற்றுங்க, தேவன் காட்டின பாதைக்கு பின்பற்றி போங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். யாரை பின்பற்றணுமா? இயேசுவை பின்பற்றி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் பண்ணா சொல்லுவார், காலையில 2 மாத்திரை, இந்த 2 மாத்திரை தான் சாப்பிடும்,
மதியானம் இந்த 3 மாத்திரை தான் சாப்பிடணும். ராத்திரி இந்த 1 மாத்திரை மட்டும்தான் சாப்பிடணும். எப்படி ஃபாலோ பண்ணுவோம் பாருங்க. அந்த மருந்து நீங்க எழுதி கொடுங்க. காலையில எத்தனை மாத்திரை, அது என்ன மாத்திரைன்னு எழுதி கொடுங்க. மதியானம் என்ன மாத்திரைன்னு எழுதி கொடுங்க. ராத்திரி என்ன மாத்திரை எழுதி தனித்தனியா கவர்ல போடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படிலாம் ஃபாலோ பண்ண பின்பற்றோம். சோத்திரம். ஒரு சுகர் வந்துருச்சா, பிரஷர் வந்துருச்சா, வாழ்க்கை எவ்வளவு ஃபாலோ பண்றோம். சோத்திரம். சுகர் போட்டுற கூடாதுங்க, உப்புன்னு கூட போட்டுறாதீங்க. ஆமா சோத்திரம். அல்லேலூயா. உப்பு பிரஷர் வந்துச்சுன்னா உப்பு, ஐயோ உப்பு மட்டும் தயவு செய்து பார்த்து போடுங்க. ஆமா அல்லேலூயா. எண்ணெய் பலகாரமே ஆகாது. சோத்திரம். நம்மளால அதையும் விட்டு கலப்புறீங்க நிறைய பேர், அது வேற. சோத்திரம். ஆமே. என்ன வந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபாலோ பண்ற நிறைய ஆளு. ஒரு சின்ன பிரச்சனை வந்து எவ்வளவு ஃபாலோ பண்றோம். கர்த்தரை ஃபாலோ பண்ணி பாருங்க, பின்பற்றி பாருங்க. இன்னும் பலத்த நன்மைகளை தேவன் தருவார். நம்ம எழும்ப வைப்பார். ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணேன். சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்ச நாள் நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சோத்திரம். கொஞ்ச நாள் அல்லேலூயா. டாக்டர் சொல்றது, மனுஷன் சொல்றது அதெல்லாம் அல்லேலூயா கேட்கணும். சோத்திரம். கடைசி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டா அல்லேலூயா, அவர் வழியை நம்ம பின்பற்றினா போதும், எல்லாம் மாத்திடும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொன்னார், நீ வண்டி ஓட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் வெளியே அங்கேயும் போகக்கூடாது, 2 வீலர் 4 வீலர் ஓட்டவே கூடாது. போன பார்த்து நான் 4 வீலர் ஓட்டிட்டு இருக்கிறேன். அது ஓட்டும் போதெல்லாம் ஒரு ஃபீலிங், டாக்டர் என்னெல்லாம் சொன்னாடா. ஆமென் அல்லேலூயா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். 2008லயே அல்லேலூயா நான் கார் பழக வேண்டியது, 2008லயே அல்லேலூயா 4 வீலர் ஓட்ட வேண்டியது. சோத்திரம். ஆனா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்களாய் 17 வருஷமா நான் அந்த காரியத்தை தள்ளி அது போனது. சோத்திரம். கர்த்தர் ஏற்ற காலம் வரும் பொழுது அதெல்லாம் நேர்த்தியா நம்மை நடத்துவார், நம்ம எழும்ப பண்ணுவார், நம்மை உயிர்ப்பிக்கப்படுவார், ஒரு வாழ்க்கை மாறப்படும், ஒரு வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அவரை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், இயேசு மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், ஆண்டவர் மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், அவர் காட்டின வழியை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். பாருங்க இங்க ஆயுதர் அர்த்தம் செஞ்சார். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கரெக்டா பாருங்க. யோனத்தான் எப்படி போனாரோ அப்படியே தான் அவர் போனார். இவர்கிட்ட போனா நமக்கு அடிதான் வழுகும் அப்படின்னு நினைச்சு அவர் தப்பிச்சு ஓடல. ஆனா வேதம் அழகா சொல்லுது பாருங்க. 15 வசனத்துல பூமி அதிர்ந்தது, கடைசியில அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. அதனால பென்மே நாட்டிலும் கிபியோலிலும் சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர்கள் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து கிடக்கிறதை கண்டார்கள். அவரை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப நம்ம சத்துரு விழுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம எழும்ப போகிறோம், நம்ம எழும்புகிறதை அல்லேலூயா சத்துருக்கள் பார்க்க போறாங்க, மற்றவர்கள் பார்க்க போறாங்க. சவுல் பார்க்கிறார், இது எப்பரா நடந்துச்சு, இது எப்பரா சத்துருக்கள் விழுந்தது எப்படி நடந்துச்சு. சவுல் ஆச்சரியப்படுறான். கடைசியில் பார்த்தாதான் யோனத்தான் தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு அறிஞ்சு கொள்றாரு. பாரு, யோனத்தான் தான் இதெல்லாம் நடந்துச்சு. மற்றவர்களும் இவர்களோடு கூட இணைந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க அதனுடைய அந்த 20 வசனத்தை வாசிங்க. பாருங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், எல்லாரும் இவர்களோடு கூடிக்கொண்டாங்க. எவ்வளவு பெரிய எழுப்புதல் பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. நம்ம கர்த்தரை பின்பற்றினா, யோனத்தானை பின்பற்றினா, ஊழியரை பின்பற்றினா, நமக்கு பின்னாடி இருக்கிற ஆளுகள் நம்ம பக்கத்துல வந்துருவாங்க. அதை குறித்து நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அல்லேலூயா அதை பின்பற்றி வந்தா போதும், அவர் பின்னாக வந்தா போதும். கர்த்தர் அல்லேலூயா எல்லாம் பார்த்துக்கொள்ளும். முதலாவது சொன்ன பிராணனை பார்க்காத, உசுர கண்டு நீ பயப்படாத பார்க்காத. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எழும்ப பண்ணுவார். திரும்ப திரும்ப விழுந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். சாப்பாடு கொடுக்கிறாரு, சோத்திரம் எழுப்புறாரு. சோத்திரம். அல்லேலூயா. மீண்டும் போய் அவனுக்கு தேவையான பூஸ்டர் கொடுக்கிறாரு, திரும்ப எழுப்புகிறார். கர்த்தர் எழுப்புகிறவர் தான், படுக்க வைக்கிற ஆண்டவர் அல்ல. ஒவ்வொரு முறை எழுப்பிதான் நம்மளை நடக்க வைக்கிற ஆண்டவர். ஜீவனா நம்ம ஒரு நாள் பார்க்க வேண்டாம். இரண்டாவது பாருங்க, சோத்திரம், பின்னாக போகணும். பின்னாடி போவதை விட்டுவிடக் கூடாது.
பின்னாடி பின்பற்றி போவதை, சபைக்கு காரியங்களை பின்பற்றி போவதை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆராதனை மிஸ் பண்றோம், ஜபத்தை மிஸ் பண்றோம், விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. இந்த வாரம் போகாட்டினா அடுத்த வாரம் போகலாம், சோத்திரம். அப்படி அல்ல, தொடர்ந்து அவரை சாகர வரைக்கும் நம்ம பின்பற்றி வரணும். ஆண்டவர் நிறைய பேர் பின்பற்றி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சோத்திரம், அப்பா எங்க அப்பா மரிச்சு போயிட்டாரு, அவங்க அரகவணிச்சு வரேன் அப்படின்னு கேட்கிறாரு. பையன், ஒரு பையன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்லாரு, மரித்தோர் நீ என்னை பின்பற்றி வா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொன்னா எனக்கு நிறைய ஏர்மாடு இருக்கு, வயல்வெளிலாம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கணும். கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. என்ன வந்தாலும் அவரை பின்பற்றி வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 38 வருஷமா அந்த குளத்துக்கரையில உட்கார்ந்த ஒரு மனுஷன், அவன் எழும்பவே முடியல. அவன் சொல்றான், எத்தனையோ முறை குளம் கலக்கப்படும், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்ல. இயேசு கிறிஸ்துவே அந்த இடத்துல வந்து அவனை எழுப்புகிறார். 40 வருஷமாய் ஆலய வாசலையே உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன், எழும்பவே வழி இல்ல, எழும்பவே முடியல. சோத்திரம். அல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனை எழுப்ப பண்ணினார். ஆலயத்துக்குள்ள அவன் வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. லீஸ்திராவில் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் லீஸ்திராவில பிறவி முதல் சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன் பவுல் அவனை உற்று பார்த்து அல்லேலூயா அவனை அல்லேலூயா சுகமாக்கினார், விடுதலை தந்தார், எழும்பி நடக்க வச்சார், கால் ஒன்று நிக்க பண்ணினார். இத்தனை வருஷம் எழும்ப முடியாத ஒரு மனுஷன், இத்தனை வருஷம் எழும்ப முடியாத ஒரு மனுஷனை அல்லேலூயா ஆவியானவர் எழும்ப வைக்கிறார். உங்க வாழ்க்கையில எவைகளை இழந்து போனீங்களோ கர்த்தர் உங்களை எழுப்ப வைக்கிறார். பிராணனை பார்க்காத, பின்னாடி போங்க. சோத்திரம். பிதாவை நல்லா அறிஞ்சுக்குங்க, தேவனை நல்லா அறிஞ்சுக்குங்க, ஆண்டவர் நல்லா அறிஞ்சுக்குங்க, தேவனை நல்லா அறிஞ்சுக்குங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரா. எழுமினில் போமா தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஓ தேவனுடைய கிருபை மகிமைப்படுவதாக. அவருடைய சமூகத்திலே இருங்க, அவர் பக்கத்திலே இருங்க. அல்லேலூயா. விட்டு விலகாதீங்க. யோபுவை போல அவர் பக்கத்திலே இருங்க, அவர் சமூகத்திலே இருங்க. கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். எழும்ப முடியல, ஓ பல சூழ்நிலைகளை நான் கடக்கிறேன், பல சூழ்நிலை கடக்கிறேன், பல பிரச்சனை மூழ்கி கடக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? உன்னை கர்த்தர் எழும்ப பண்ணுவார், உன் பிரச்சனையிலிருந்து மாற பண்ணுவார், உன் தொழில ஒரு மாற்றத்தை உண்டாக்க செய்வார், வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க செய்வார். ஓ அல்லேலூயா. வாழ்க்கை எழும்ப போகுது, குடும்பம் எழும்ப போகிறது. ஓ அல்லேலூயா, வாழ்க்கை எழும்ப போகிறது. ஆண்டவரே இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, வார்த்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அல்லேலூயா. இயேசுவே